இது எங்கேயாவது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா தலை முதல் கால் வரை சரியா எந்த ஒரு ட்ரபிளுக்கும் அது ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசின் சொல்லுவாங்க. பிரண்டை பொடி இது வந்து சூப்புக்கு யூஸ் பண்ணலாம், தோசை இட்லி யூஸ் பண்ணலாம், ரைஸ் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், எல்லா யூஸும் பண்ணிடலாம், ரெகுலர் யூஸ் பண்ணலாம். ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரண்டை, அதாவது நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேட்டது. ரெண்டாவது இந்த இதுதான் பிரண்டை. இது எங்கேயாவது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா தலை முதல் கால் வரை சரியா எந்த ஒரு ட்ரபிளுக்கும் அது ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசின் சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து பிரண்டை துவையல், பிரண்டை சட்னி எல்லாமே வைப்பாங்க. அது வேணா ஒரு நாள் 2 நாள் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு உண்டுமானா பிரண்டை பொடி இது வந்து சூப்புக்கு யூஸ் பண்ணலாம், தோசை இட்லி யூஸ் பண்ணலாம், ரைஸ் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், எல்லா யூஸும் பண்ணிடலாம், ரெகுலர் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. இப்ப பேக் பெயின், கை கால் முட்டு வலி எல்லாத்துக்கும் பெஸ்ட் ரெமெடின்னு சொல்றது வந்து பிரண்டைய தான் சொல்றாங்க. அந்த காலத்துலயும் சொன்னாங்க, இப்பவும் சொல்லுவாங்க. ஆனா நல்லா இருக்கும் பிரண்டை சட்னி துவையல் எல்லாம் அது ஸ்பாட்ல டக்குன்னு ரெடி பண்ணலாம்னா முடியாது. ஏன்னா இந்த பிரண்டை வந்து தொட்டாலே கை ஊறும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கையில 2 கையிலுமே கொஞ்சம் நிறைய தேங்காய் தடவிக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா ஊறல் குறைவா இருக்கும். 2 இதுல நாரெல்லாம் உண்டு, இந்த சைட்ல எல்லாம் நார். இது வந்து பார்க்க பெருசா இருக்கு, ஆனா பிஞ்சு பிரண்டை தான். இதுல இருந்து அவ்வளவா நார் வராது. சில இதுல நிறைய நார் வரும். என்ன வருங்க, இந்த வேறெல்லாம் இருக்கா, இதுதான் பிரண்டை. நல்லா பாத்துடுங்க, கொடி போல படர்ந்துதான் கிடக்கும். இதுக்கு பேரே வஜ்ரவல்லின்னு சொல்லிட்டு ஒரு நேம் உண்டா இதுக்கு, வஜ்ரவல்லி. ஆமா சரியா. இந்த பிரண்டை பொடி வந்து எப்படி ரெடி பண்ணணும், இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண, நான் இன்னைக்கு வந்து மினி இட்லிக்கு தான் ரெடி பண்ண போறேன். நான் பாருங்க, பொடிசா சாதா இட்லிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். பிரண்டை பொடியை வந்து நான் வந்து இன்னைக்கு இருக்கா எண்ணெய் ஊத்தன்மான்லாம் கேட்ட வேண்டாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட் நம்ம வீட்டுல, அதனாலதான் அது இப்படி ஒட்டு. இல்லைன்னா அப்படி கிடையாது. ஆயில் ஒண்ணுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். சாப்பாடு இருந்தா அதுலயே நான் போட்டு காமிச்சிருப்பேன். இது கூட ஆட் பண்ணோம்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட். நல்லெண்ணெய்க்கு வந்து ஒரு இது உண்டு, கொலஸ்ட்ரால கரைக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அப்ப இந்த இதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கும். ஒரு சுறுசுறுப்பை தரும் சொல்லுவாங்க. டெய்லி நம்ம இதை எடுக்கும்போது உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் வீடியோ தான் இது. ஏன்னா இது வந்து ப்ராசஸிங் கொஞ்சம் கூடுனதுன்னு இல்லை, டைம் கூடும். ஆனா வந்து ஷார்ட் டைம்ல செய்யலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பிரண்டையை கட் பண்ணணும், அடுத்தல எண்ணெயில வசக்கணும், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் தனித்தனியா வறுக்கணும். அதுக்கு ப்ராசஸிங் எல்லாம் ஆற வச்சு நம்ம ரெடி பண்ணணும். சரியா, இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரெக்டா நான் மெஷர்மெண்டோட அதை சொல்லியிருக்கேன். சரியா, நம்ம வந்து பிரண்டைய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த காய் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு பொரிக்கணும் எண்ணெயில். அதுக்காக வேண்டிதான் நான் என்ன செய்திருக்கேன்னா காய வச்சிருக்கேன். நல்லெண்ணெயில தான் பொரிச்சு எடுக்கணும். இங்க பாருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதாவது ரொம்ப முள்ளு கணக்க நமக்கு பொரிச்சு எடுக்காண்டா, ரொம்ப பச்சையாவும் கூட ரொம்ப காய வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. எண்ணெய் இந்த பிரண்டை எப்படி பொரிஞ்சிருக்குன்னா டக்கு இந்த பிரண்டையெல்லாம் காஞ்ச உடனே அந்த எண்ணெய்க்கு மேல வந்துடும். இதுதான் இதுக்குள்ள ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துட்டா போதும். ஃபர்ஸ்ட் வத்தல் வந்து தொண்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கூட புளி உப்பு 3ஐயும் போட்டு தனியா ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் ஒண்ணுமே நம்ம சேர்க்கல, எண்ணெய் இல்லாம வறுத்துருக்கேன். அடுத்தால பருப்பும் உளுந்து மட்டும் சேர்த்து வறுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கிடையாது, வெறும் பருப்பும் உளுந்தும். சரியா, எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். ஏன்னா 4 படையா வைக்கிறதுனால. அதுக்கப்புறம் அரிசி நல்ல ப்ரௌன் கலர்ல வறுத்துடணும்.
பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே ப்ரௌன் கலர்லயே வறுத்துறணும். பின்ன பிரண்டை நம்ம சொன்ன மெத்தட்ல பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் எண்ணெயில, நல்லெண்ணெயில. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நல்ல மிளகும் ஜீரகமும், இதுக்குள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கரெக்டா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன்னா, இல்லைன்னா சைட்ல ஆட் பண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி, அடுத்தால எள்ளு, கருத்த எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்க்காண்டா கருத்த எள்ளு சேர்க்கணும். எல்லாமே நல்லா பொறுன்னு அந்த வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இது நாள்படையா நம்ம வைக்கக்கூடிய பொடி 1 வருஷம் ஆனாலும் வெளியே வச்சா நாசம் கெட்டு போகாது. சரியா? தனித்தனியா வறுத்து எடுக்கணுமே தவிர சேர்த்து போட்டு வறுக்க கூடாது. மிளகாத்தல் தொண்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு புளியும் உப்பு கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கேன். மற்றபடி பருப்பு தனியா உளுந்து தனியா எல்லாமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிடணும். எல்லாம் தனித்தனியா நம்ம வறுத்தோம்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு ஒண்ணு போல போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த உப்பு எல்லாத்துலயும் சேரணும் பத்தியா உப்பு, அதனால நீட்டா போட்டு 2-3 நல்ல குலுக்கி நம்ம நல்லா ஆற வச்சுதான், லைட் சூடு கூட இருக்கக்கூடாது, நல்லா ஆறி குளிர்ந்த பிறகுதான் பிடிக்கணும். இது பவுடரா இருக்கு. ஆனா இதுக்கு மிந்தின ஸ்டெப் என்னன்னா, அரிப்பை வச்சு அரிக்கணும். நல்லா அரிச்சு ஃபைன் பவுடரான பிறகுதான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுல நார்கள் இருக்கும். என்னதான் கட் பண்ணாலும் நார்கள் இருக்கும். சரியா? இதான் லாஸ்ட். இதுதான் இதை ப்ராசஸிங்க பார்த்து ரெடி பண்ணி வைங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் நமக்கு இதுலயும் கிடைக்குது. ஆரோக்கியமான சமையல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம வடமதி சமையல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. புதுசா நம்ம இதே மாதிரி பழைய காலத்துல உள்ளது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபுட்டுகள்லாம் வரும். ஓகே, பாய்.